அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் போயிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 31 பாயிண்ட் வந்து கரெக்ஷன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து பார்க்கும்போது ஒரு 150 பாயிண்ட் மேல ஏற்றத்த குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு மேபி எஃப்ஐஎஸ் ஆர் டிஏஎஸ் எனிதிங் போத் ஆர் என்னாவது ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா, கண்டிப்பா செல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து வித்திருப்பாங்க. வித்ததுனால தான் மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஃபர்தரா ரிப்போர்ட் நான் எடுக்கல இன்னைக்கு. இன்னைக்கு கொஞ்சம் இயர்லி போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 31 பாயிண்ட் கரெக்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. எல்லாமே சரிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு 29 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நல்ல ஒரு சப்போர்ட் பார்த்தோன்னா நிஃப்டி ஐடியில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு 662 பாயிண்ட். அதனால தான் சொன்னேன் நிஃப்டி ஐடி எப்போ வேணால் ஏறலாம். வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த ஷேருமே விற்காதீங்க, ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் சடனாக பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நல்ல பூம் ஆகும்போது நீங்கள் லாஸ்ட்ல இருந்தது எல்லாமே ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். தெளிவாக முடிவெடுங்க, அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா நான் கொண்டு வரல. நான் ஃபர்தராக நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோவில். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா எல்லாமே கிளியராக கொடுத்துட்றேன். இன்னைக்கு இயர்லி கொடுக்கறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா சில அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த கொண்டு வந்திருக்கேன். அந்த அப்டேட்டை மட்டும் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு பயங்கரமாக சரிவாயிருக்கு. என்ன பங்கு உங்களுக்கு காட்டுறேன், ட்ரெண்டு தான். ட்ரெண்ட் பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 10% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்டேட் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க ட்ரெண்டோட கடை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செக்டர் வந்து மெர்ஜ் பண்ணி தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெண்டில். இது வந்து ஒரு வடிவமைப்பு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கம்பெனி தான் அது. இதுலேயே ஒரு சில செக்டர் வந்து உள்ள உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தம் டோட்டல் கடை பார்த்தீங்கன்னா 1312 கடை. இதில் 301 கடை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் வச்சிருக்காங்க. ஒரு 982 ஜூடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவிலும் வச்சுருக்காங்க இந்தியாவில். இது இல்லாமல் பார்த்தா லைஃப் ஸ்டைல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 29 கடை இருக்குது. ஒரு 7 கடை வந்து பார்த்தோன்னா யூஏயில் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1312 கடை. இது இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஆண்டில் வந்து பார்த்தா ஒரு 19 கடை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் இயர்லி அந்த ஓவரால் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இயர் அண்ட் இயரும் சரி, குவார்டர்லையும் சரி, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர்லி மார்ச் 2026 இவங்க பண்ணியிருக்க ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5028 கோடி. எக்ஸ்பென்ஸ் மட்டுமே ஒரு 4117 கோடி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 911. பிஃபோர் காலம் செக் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஆயிருக்கு. இது ஆஃப்டர் ப்ராஃபிட் அண்ட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 519 கோடி பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு பார்த்தீங்கன்னா 671 கோடி. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். பங்கு நல்ல அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் மார்க்கெட்டில் கொஞ்சம் சரிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு போட்டு அடிச்சிருக்காங்க மார்க்கெட்டில். ஆல்மோஸ்ட் இயர் அண்ட் இயர் செக் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1721 கோடி. ஆல்மோஸ்ட் வேறு ஒரு 190 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் பெரிய லாஸ் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். நல்ல காம்பவுண்டிங் ப்ராஃபிட் வச்சிருக்காங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பங்கில் இருக்குது. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் ஒரு 2197 ரூபா நல்ல கரப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிது இந்த பங்கு. இப்போ பீக்கில் இருக்குது. இப்போ கரப்ஷன் நோக்கி கீழே வந்துட்டு இருக்கு. மேபி மார்க்கெட்டில் நாளைக்கு ஏறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னும் இறங்குச்சுன்னா ஃபர்தராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு சின்ன சின்ன அப்டேட் நம்ம உள்ளே போயிடலாம். சில கம்பெனி வந்து கரப்ஷனாக இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பங்காக பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 3.30% கரப்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 651 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5504 ஒரு 500 கிட்ட கிடைச்சது பங்கு. இப்போ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் ஆல்மோஸ்ட் இப்போ கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளுக்கு கரப்ஷன் ஆனால் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க ஒரு சில பங்குகள். எதாவது ஃபோக்கஸ் பண்ணணும் அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 3.30% கரப்ஷன் ஆயிருக்கு. இதனால் போய் வாங்கலாமான்னு கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது அடுத்த சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் ஒரு 550 கீழே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 3% கரப்ஷன் ஆயிருக்கு. 3107 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு பீக்கில் இருக்குது. இந்த பங்கு நம்ம சூஸ் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. ஒரு 1800 1750 வந்துச்சு. அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த பங்குலாம் ஷார்ட் டேர்ம்க்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த பங்கெல்லாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிங்க இந்த பங்கையும். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா வேதாந்தா தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2% கரப்ஷன் ஆயிருக்கு. 275 ரூபா வந்து பார்த்தா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு வாங்க நினைக்கிறவங்க
கன்சிடர் லெவலில் இந்த பங்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நினைக்கிறோம் வாங்குங்க. இல்லை இன்னும் கரப்ஷன் ஆகும்னா வெயிட் பண்ணி வாங்க, தப்பே கிடையாது. பொறுமையாக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு கரப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் வேறு எந்த கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஆர்இசி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆர்இசி 356 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு 2.25% கரப்ஷன் ஆயிருக்கு. நம்மளுக்கு பங்கு நல்ல ரேஞ்ச் நான் பிடிச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு 305க்கு பிடிச்சேன் நான். நல்ல பீக்கில் இருக்குது. அடுத்த சப்போர்ட் கிட்ட வரட்டும். ஒரு 325 கிட்ட வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை 350 கீழே பிரேக் ஆனாலும் வாங்குங்க, மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு ஜிண்டா ஸ்டீல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 2.25% கரப்ஷன் ஆயிருக்கு. 1035 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கு பீக்கில் தான் இருக்குது. இன்னும் கரப்ஷன் நோக்கி வரணும். இன்னும் நல்ல கரப்ஷன் வரட்டும். அடுத்து சப்போர்ட் பிரேக் ஆகட்டும். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 1000 கீழே கட் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 35 ரூபா கிட்ட ஏற்றதில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் பொண்ணு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆனால் ஃபர்தராக நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் ஜஸ்ட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு சீமென்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் பார்த்தீங்கன்னா 2.14% கரப்ஷன் ஆயிருக்கு. நான் பிஃபோரே சொன்னேன், ஒரு 2900 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதா நமக்கு சேஃப். இந்த லெவலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அகைன் லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய அடியாக இருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஃபர்தராக நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு சேஃப். ஸோ அவசரப்பட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா திருப்பி கரப்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப லாஸ் ஆகும். வெயிட் பண்ணி வாங்க, தப்பே கிடையாது. வெயிட் பண்ணது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். இதுதான் ஒரு பங்கு பிடிக்கும்போது பொறுமையாக அனலைஸோட நல்ல லெவல் வரும்போது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி பிடிச்சா போதும். போர்ட்ஃபோலியோ தெளிவாக பில்ட் பண்ணலாம். பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 2.14% கரப்ஷன் ஆயிருக்கு. 484 ரூபா. ஒரு 400 கிட்ட பிரேக் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து ஒரு 384 கிட்ட கிடச்சிது பங்கு. நல்ல லெவலில் பீக்கில் இருந்தது. ஸோ பங்கு இன்னும் கரப்ஷன் ஆகுது. ஆகட்டும். கரப்ஷன் ஆகிடுச்சா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கேப்சர் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அது வரையும் நம்ம வாட்ச் பண்ணுறது நமக்கு சேஃப். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு சில பங்குகள் வந்து ஃபோக்கஸ் கொடுக்கல. நான் ஜஸ்ட் ஒரு சில பங்குகள் மட்டும் கன்சிடர் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்தராக நம்மளுக்கு வீடியோவில் கரப்ஷன் ஆச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் தான். ஆல்மோஸ்ட் 1.64% கரப்ஷன் ஆயிருக்கு. 1834 ரூபா பங்கு பீக்கில் இருக்குது. நல்லா பாருங்கள். நான் பிடிச்ச ரேஞ்ச் 1385 ரூபா கிட்ட பிடிச்சேன். அகைன் பங்கு பீக்கில் இருக்குது. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். கரப்ஷன் வரட்டும். வந்தப்போ நம்ம உள்ளே போகலாம் ஃபர்தராக. அப்புறம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பெல் கம்பெனி தான் கொண்டு வந்திருக்கேன். 439 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1.50% கரப்ஷன் இருக்குது. பங்கு நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பு இந்த பங்கில் ஏற்படும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல லெவல் வரட்டும். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 402 402 ரூபா கிட்ட வரும். சரி, நல்ல லெவல் தான் இருக்குது பங்கு. இப்பயும் கன்சிடர் பண்ணணும்னு ஒரு சிலர் யோசிக்கலாம், வாங்கலாம். பட் என்னன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகட்டும். ஒரு 10% கரப்ஷன் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி நம்ம அந்த பங்கை பிடிக்கலாம். ஸோ அடுத்த கன்சிடர் லெவலில் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு நல்ல லெவல் டீப் ரேஞ்ச் வரும்போது நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பங்கு ரிலையன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 1308 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு 1% கரெக்ஷன் ஆயிருக்கு. பங்கு இந்த லெவல்லையும் வாங்குறதுக்கான ஒரு நல்ல லெவலில் தான் பங்கு இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடச்சிது. நான் இது செக் பண்ணேன். நான் ஒரு 1264 கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ பங்கு அந்த லெவலுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா நல்லது. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா இன்னும் கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணி போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் தான் கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகும். அவசரப்பட்டு ஒரே ஷேர்லேயே போயிட்டு நிறைய விஷயத்த பண்ணாதீங்க. எப்பவுமே டைவர்சிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா பங்குலையுமே கன்சிடர் பண்ணுங்கள். எல்லா பங்குலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு நியூஸோட உள்ளே வந்திருக்கேன். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் நிறுவனத்தின் பங்கு வந்து பார்த்தோன்னா விற்பனை ஆகிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், மத்திய அரசுனால விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஆஃபர்ஸ் சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பங்கு கொடுத்த உடனே பங்கோட விலையும் கம்மியாக இருக்குது. ஸோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 4% கரப்ஷனாக இருக்குது. 1446 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. பங்கு நல்லா பாருங்கள். பீக்கில் இருந்து இப்போ நல்ல ஒரு கரப்ஷனுக்கு வந்துட்டுருக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிது 1193. நான் அப்போ கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா பங்கு நம்மளுக்கு திருப்பி ஒரு வகையான வாய்ப்பு கிடைக்குது. இது இன்னும் கரப்ஷன் ஆகும். வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. மத்திய அரசு இந்த பங்கை விற்கும்போது பைபேக் பண்ணும்போது சரி, கம்பல்சரி அந்த வேல்யூ வந்து இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல ஒரு கரப்ஷன் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம், 40 பேஸ் பண்ணலாம். ஸோ அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சரிந்த பாதுகாப்பு துறை பங்குகள், ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸ் பங்கு எல்லாமே கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன பங்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன பங்கு பாருங்கள். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் ஒரு 1% கரப்ஷன் ஆயிருக்கு. 4400 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு 3900 கிடைச்சிது. வெயிட் பண்ணி வாங்க பங்கு, அவசரப்பட வேண்டாம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தோன்னா மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் அது வந்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% கரப்ஷன் ஆயிருக்கு. 2523 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
பங்கு நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சது. ஆல்மோஸ்ட் 2065 கிட்ட கிடைச்சது. ஸோ அகைன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பங்குல கிடைச்சதுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் வியாபாரமே சரியில்லை. எந்த நிறுவனம் பார்த்தோன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். ஸோ பங்கு இன்னைக்கு போட்டு மறுநாடி அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 7% கரெக்ஷன் ஆயிருக்கு. கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா எனக்கு ஷார்ட் டேர்ம்க்கு நல்ல ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க கல்யாண் ஜுவல்லர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் 355 ரேடு. நான் பிடிச்ச பங்கு லெவல் பார்த்தீங்கன்னா அதையும் நான் காட்டுறேன். நான் கன்சிடர் பண்ண லெவல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 330க்கு நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 355க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பயும் வாங்கலாம். கன்சிடர் லெவலில் இந்த பங்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஐடிஎஸோட நியூஸ் தான். ஸோ பங்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த பங்குக்கு. ஸோ எந்த நிறுவனத்திலேருந்து இவங்க இந்த பங்கு வந்து பார்த்தோன்னா ஆர்டர் கிடைச்சது பார்த்தீங்கன்னா வேலண்டிஸ் அசெட் ஃபினான்ஸ் கம்பெனி மூலமா ஒரு $35.82 பில்லியன் மதிப்பான ஒரு ஆர்டர் வந்து ஆர்ஐடிசிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பங்கு சரியான ஏற்றம். ஆல்மோஸ்ட் 9% கிட்ட ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 8.92%, $235 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் பங்கை போயிட்டு பிடிச்சி வாங்குறது ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பங்கு நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 175ல அந்த பங்கு நல்ல ட்ரேடிங்கில் கிடைச்சது. இப்போ பங்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இறங்கும்போது கம்பல்சரி இதையும் நம்ம ஒரு சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரயில்வே செக்டாரில் ஒரு சில பங்கு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த பங்கையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகைன் நம்மளுக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் கிடைச்சா உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண சில பங்குகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் எல்டி மின்ட்ரியாவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 3852 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்தேன். ஸோ நம்ம கொடுக்குற பங்கு எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்த பங்கு HCL நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு 1168 அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 3% ஏற்றத்தை கொடுத்துருக்கு HCL. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஐடி செக்டரை அவ்வளோ சீக்கிரம் விற்காதீங்க. பொறுமையாக ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஒரு 4 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா உங்களுக்கு நிலவரமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அவசரப்பட்டு விற்றீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டெக் மஹிந்திரா ஆல்மோஸ்ட் இதுவும் இன்னைக்கு ஒரு 3% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1448 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சது. ஸோ பங்கு இப்போ ஏற்றத்தை கொடுத்து போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கன்சிடர் பண்ண தான் பார்க்கணும். அதை மிஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் 1000 கீழே பிரேக் ஆகிட்டு 1772 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் 2.84% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 662 பாயிண்ட் ஏறி இருக்கு ஐடி செக்டர் ஓவரால். ஸோ நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஃபேவரட் பங்கும் இன்னைக்கு ஒரு 1.87% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 2096 ட்ரேடிங் இன்னைக்கு நல்ல ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2000 கீழே பிரேக் ஆச்சு. எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல லெவலில் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக இன்னொரு கம்பெனி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிசாஃப்ட் தான். ஸோ பில்லா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல லெவலில் இருக்குது. ஸோ வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. 282. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸில் இருக்குது பங்கு. ஸோ இப்பயும் கன்சிடர் பண்ணலாம். நான் ஒரு 270 கிட்ட பிடிச்சேன். ஸோ நல்ல சரிவில் இருக்குது பங்கு. ஸோ வாங்க நினைக்கிறவங்க இதையும் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். கம்மி அமௌண்ட்டு தான். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல லெவலில் நம்மளுக்கு அந்த பங்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக வீடியோவில் எல்லா சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டேட்டா மட்டும் கிடைக்கல. அதுவும் ட்ரை பண்ணுறேன் இப்போ கிடைக்குதான்னு. ஸோ கிடைச்சுன்னா அதையும் உங்களுக்கு ஃபர்தராக கொடுக்கலாம்னு பார்த்துடுறேன். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா இன்னும் எனக்கு வரல. வந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபர்தராக நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லாமல் மார்க்கெட் உள்ள வர்றது ஒன்றுமே புரியாது. ஸோ புதுசாக நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா எல்லா வீடியோவுமே பாருங்கள். பேசிக்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, ஸ்டாக்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி என்னன்னு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டுனா என்ன எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றா ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவசரப்பட்டு டேரெக்டாக புது வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. இதெல்லாம் ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக அனலைஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் என்ன ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணணும். ஸோ எல்லாமே ஃபர்தராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த உங்கள் ஆதரவு கொடுக்க தான் நான் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயத்த புதுசாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கம்பல்சரி ஏதாவது நிறைய இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.